This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. தலைப்பை பார்த்துருப்பீங்க, வெளியேறிய அமெரிக்காக்காரனை எங்கேருந்து வெளியேறினாங்க, ஏன் வெளியேறினாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த காணொளி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். உலக சுகாதார மையத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறி உள்ளது. இதன் உறுப்பு நாடுகளின் பட்டியலில் இருந்து அமெரிக்கா வெளியேறி உள்ளது. இதையடுத்து உலக சுகாதார மையத்திற்கு முழு ஆதரவு தருவோம் என்று சீனா கூறியுள்ளது. உலக சுகாதார மையத்திற்கு தேவையான நிதி உதவி, பாதுகாப்பு உதவி, ஆராய்ச்சி உதவிகளை செய்வோம் என்று அறிவித்துள்ளது. அமெரிக்கா வெளியேறி உள்ளதால் அந்த இடத்தை பிடிக்க சீனா முடிவு செய்துள்ளது. கொரோனா காலத்தில் தவறாக நடந்து கொண்டது, கொரோனாவின் சோர்ஸை விசாரிக்காதது, சீனாவிற்கு ஆதரவாக செயல்பட்டது உள்ளிட்ட பல காரணங்களை குறிப்பிட்டு உலக சுகாதார மையத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ளது. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் நேற்று பல உத்தரவுகளை பிறப்பித்தார். கிட்டத்தட்ட 200 முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்தார். அதன் ஒரு பகுதியாக உலக சுகாதார மையத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ளது. இது ஒரு பக்கம் பத்திரிகையாளர்களிடம் பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டு கொண்டிருந்தார்கள். அதோடு உலக சுகாதார மையத்திற்கு இனிமேல் அமெரிக்கா நிதியுதவி அளிக்காது. எல்லா வருடமும் உலக சுகாதார மையத்தில் பட்ஜெட் $5 பில்லியன் ஆகும். இதற்கு அமெரிக்கா அளிக்கும் உலக சுகாதார மையத்திற்கு அதிக நிதி அளித்து வரும் நாடாக அமெரிக்கா உள்ளது. ஆனால் பிடன் ஆட்சிக்கு முன் நடைபெற்ற ட்ரம்ப் ஆட்சியில் உலக சுகாதார மையம் மீதான நிதியை ட்ரம்ப் நீக்கினார். உலக சுகாதார மையம் எங்களிடமிருந்து அதிக அளவில் நிதிகளை பெறுகிறது, ஆனால் அவர்கள் சீனாவிற்கு ஆதரவாகவே அதிகமாக செயல்படுகிறார்கள். சீனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போக்குவரத்தை தடை செய்தபோது உலக சுகாதார மையம் எங்களை எச்சரித்தது. இதுபோன்ற தடைகள் பயனளிக்காது என்று என்னுடைய முடிவை விமர்சனம் செய்தது. ஆனால் அதன்பின் தான் என்னுடைய முடிவு சரி என்று அவர்களுக்கு தெரிந்தது. உலக சுகாதார மையம் பல தவறான முடிவுகளை எடுத்து வருகிறது, பல தவறான விஷயங்களை பேசி வருகிறது. அவர்கள் சீனாவை ஆதரிக்கிறார்கள். நாங்கள் உலக சுகாதார மையத்திற்கு கொடுக்கும் நிதியை நிறுத்தி வைக்கும் முடிவு செய்திருக்கிறோம். மிக கடுமையான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கப் போகிறோம். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். கொரோனாவை எதிர்கொள்ள உலக சுகாதார மையம் பெரிய அளவில் பணிகளை செய்யவில்லை. அவர்கள் தவறு செய்துவிட்டார்கள், தவறான முடிவை எடுத்துவிட்டார்கள். அவர்கள் நல்ல வாய்ப்புகளை நழுவ விட்டுவிட்டார்கள். சீனாவில் கொரோனா தோன்றிய போதே அவர்கள் உலகை எச்சரித்து இருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் ஏன் அப்படி அசட்டையாக இருந்தார்கள்? கொரோனா பரவுவது தெரிந்த பின்பும் அது பற்றி இவர்கள் உலகிற்கு எச்சரிக்கை விடுவிக்கவில்லை என்று அமெரிக்கா அதிபராக முன்பு ட்ரம்ப் இருந்த பொழுது தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்துள்ளார். இதையடுத்து உலக சுகாதார மையத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ளது. இதன் உறுப்பு நாடுகளின் பட்டியலில் இருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ளது. சீனாவிற்கு ஆதரவாக செயல்பட்டது உள்ளிட்ட பல காரணங்களை குறிப்பிட்டு உலக சுகாதார மையத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ளது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.